பிப்ரவரி 25 பொதுக்காலம் 7ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 30 முதல் 37 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அவருக்கும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: எதை பற்றி நாம் வாதாடிக் கொண்டிருக்கின்றோம்? குடும்பங்களில், குழுக்களில், பணித்தளங்களில், ஏன் எங்கெல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கெல்லாம் உரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றில் சில முறைகள் வாதாட்டமும் சொற்போர்களும் கூட நிகழ்கின்றன. இது இயல்புதான். ஆனால் இந்த வாதாடுதலும் சொற்போர்களும் எதை மையமாக கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த குழுமங்களின், அந்த குடும்பங்களின், அந்த கூட்டங்களின் தராதகத்தை எடுத்து காட்டுகின்றது. வருத்தமூட்டும் வகையில் இயேசுவின் சீடர்கள் வாதாடிக் கொண்டு வந்தது தங்களுள் யார் பெரியவர் என்பது பற்றி. அவர்களின் தாழ்வான மனநிலையை வெள்ளிடை மலையாக காட்டிவிடுகிறது இந்த நிகழ்வு. இயேசு அவர்களின் தவறை சுட்டிக்காட்டி திருத்துகின்றார். உண்மையிலே யார் பெரியவர் என்கின்ற விளக்கத்தையும் அவர்களுக்கு அளிக்கின்றார். ஆம், இன்று நமது உரையாடல்களை சற்று ஆய்வு செய்வோம். நாம் உண்ணும் நேரங்களில், பொழுதுபோக்காக பேசிக் கொண்டிருக்கும் வேளைகளில் எதை பற்றி வாதாடுகின்றோம் என்பதை பற்றி தன்னுணர்வு கொள்ளவும், வாதாட்டு மைய பொருட்களை மாற்றி அமைக்கவுமே இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. இனிமேலாவது தனிநபர்களின் நிறை குறைகளை பற்றியோ அல்லது பதவி பெருமைகள் பற்றியோ வாதாடுவதை தவிர்ப்போம். வாதாடுதல் பல வேளைகளில் உறவு முறிவுக்கு இட்டுச் செல்லும் என்பதை எப்போதும் மனதில் கொள்ளுவோம். தேவையிருந்தால் மனித மாண்பை, உரிமைகளை உயர்த்தி பிடிக்கும் வகையில் நம் சொற்போர்கள் அமையட்டும். இல்லாவிட்டால் அமைதி காப்பதே மிகச் சிறந்த வழி. தாழ்ச்சியின் நாயகனே இயேசுவே, யார் பெரியவர் என்று வாதாடிக் கொண்டு வந்த சீடர்களுக்கு உண்மையை உணர்த்தியதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. எங்களுடைய உரையாடல்களில் எங்கள் பெருமையை, எங்கள் உயர்வை நாங்கள் தேடாமல் பிறருக்கு தொண்டாற்றும் மனநிலையை, மனித மாண்பை உயர்த்தி பிடிக்கும் மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.